பிரைஸ் எல்லாம் கிறிஸ்துவுக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளையும் அனைவரும் மேலும் தியானம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றார் என்று யோவான் 1:46 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு பெத்லகேமிலே பாலகனாய் பிறந்தார். கொலைபாதகனாகிய ஏரோது நிமித்தம் எகிப்தில் அவர் ஒளித்து வைக்கப்பட்டு அவன் மரித்த பின்பு அவனுடைய மகன் அர்கலேவி பட்டத்துக்கு வந்தபடியினாலே இஸ்ரேல் தேசத்துக்கு போகக்கூடாதபடிக்கு மீண்டும் தேவனை எச்சரிக்கப்பட்டு நாசரேத்திலே அவர் வாசம் பண்ணினார், தஞ்சம் புகுந்தார் என்று பார்க்கும். எனவே ஆண்டவராகிய இயேசுவுக்கு நசனாகிய இயேசு என்கிற நாமம் உண்டானதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த நாசரேத்திற்கு எந்த விதமான மேன்மை இல்லையே. அப்படிப்பட்ட மேன்மையில்லாத இடத்துல இப்படி ஒரு மேன்மையான ஆண்டவர் தோன்றுவாரா என்று சொல்லி நம்பக்கூடாத நிலைமையில் இருந்த நாத்தானுக்கு பிலிப்பு அவரை கொண்டு போய் காண்பித்தார் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த நசனாகிய இயேசு நமக்குள்ளே வாசமாக இருக்கிறபடியினாலே அவருக்குள்ளான சகல மேன்மைகளையும் சகல விதமான கிருபைகளையும் அவர் நமக்கு வைத்திருக்கிறபடியினாலே அதை பெற்று வாழ்வோம். இதுவே இனிய கிறிஸ்மஸ். ஆமேன்.